ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. காமாட்சியின் கருமை என்ற தலைப்பில் மகாபரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. பிரம்ம சக்தியில் இருந்த 3 ஜோடிகள் தோன்றியதற்கு காரணம் உண்டு. இவர்களுக்குள் ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை மணந்தாக வேண்டும். 2 ஜோடி இருந்தால் பெண் கொடுத்து பெண் வாங்கினதாகும். அது யுக்தமில்லை. அதனால்தான் 3 சகோதர ஜோடிகள் பராசக்தியில் தோன்றின. பிரம்மா சிவனின் சகோதரியான சரஸ்வதியை மணந்தார். சிவன் மகாவிஷ்ணுவின் சகோதரியான பார்வதியை மணந்தார். மகாவிஷ்ணு பிரம்மாவின் சகோதரியான லக்ஷ்மியை மணந்தார். வெள்ளை என்பது சத்வகுணம், செம்மஞ்சள் ரஜோகுணம், நீலம் அல்லது கருப்பு தமோகுணம். பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை அப்படி அடியோடு தனித்தனியாக்கி முக்குணங்களாக பிரித்ததோடு நின்று விடாமல் சமரசத்தை காட்டவே அவர்களுடைய சக்திகளான சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோர் அவர்களது நிறங்களுக்கு மாறுபட்ட நிறமாக இருக்கிறார்கள். பராசக்தியே தான் இத்தனையும் ஆகி முத்தொழிலும் செய்கிறாள். இருந்தாலும் அவளை மாயை மாயை என்று 4ஆம் தொழிலான திரோதானத்தோடு தான் ரொம்பவும் இணைத்து பேசுகிறோம். மூக்ககவி சம்ஹார ருத்ரனின் சக்தியான பார்வதியின் கருநீல நிறத்தை சிவப்பு பராசக்தியின் வர்ணமாக சொல்கிறார். மாயையாக இருப்பவளும் மாயையை போக்கி 5ஆம் தொழிலான மோட்ச அனுகிரகத்தை செய்பவளுமான பராசக்தியை காமாட்சி என்று சொல்லி அந்த சிவப்பு காமாட்சியை ஓரொரு இடங்களில் கருப்பானவளாகவும் ஷியாமாவாகவும் வர்ணிக்கிறார். ஷியாமள வர்ணம் கொண்ட பார்வதியை சக்தியாக பெற்றே வெள்ளை சிவன் சம்ஹாரத்தில் இறங்குகிறார். அம்பாளியை சம்ஹார மூர்த்தியாக சொல்கிற போதும் அவளை காளி என்கிறோம். காளி என்றாலே கருத்தவள் என்று அர்த்தம். அனுகிரக மூர்த்தியான காமாட்சியை ஏன் கருப்பானவளாகவும், அதாவது அழிக்கும் தொழில் செய்கிறவளாகவும் மூக்கர் சொன்னார்? வேலை எல்லாம் செய்கிறோம், பிறகு அழுத்து போய் தூங்குகிறோம். தூக்கம் தமசின் செயல். அங்கே ஒரே இருட்டு கருப்பு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த தூக்கத்தில்தான் மனுஷனுக்கு கொஞ்சமேனும் சாந்தி இருக்கிறது. நாளெல்லாம் அலைந்து திரிந்து கஷ்டப்படுகிற ஜீவராசிகளுக்கு ஆறுதலாக பராசக்தி அன்றன்றும் தூக்கத்தை வைத்து கொஞ்சம் அமைதி தருகிறாள். எனவே தமசிலேயே ரொம்பவும் அனுகிரகம் இருப்பதாக தெரிகிறது. சம்ஹாரம் என்பது பெரிய தூக்கம். தூக்கத்தில் எப்படி துக்க கலப்பை இல்லாத அமைதி நிலையில் இருக்கிறோமோ அப்படியே சம்ஹரிக்கப்பட்ட ஜீவன் மறுபடியும் ஜன்மா எடுக்கிற வரையில் நானாவித கர்ம அனுபவங்களின் சிக்கலிலிருந்து தப்பி அமைதியில் அமிழ்ந்திருக்கிறது. நமக்கு கர்ம கட்டிலிருந்து தற்காலிகமாக விடுதலை தந்து விஸ்ராந்தி தரவே சம்ஹார தொழிலை புரிகிறார் சிவபெருமான். நான் கர்மா செய்கிறேன் என்ற அகங்காரத்தை இழந்துவிட்ட ஞானிகளே கர்ம சூழலிலிருந்து நிரந்தரமாக தப்ப முடியும். ஆனால் பாபியும் கூட தற்காலிகமாக வேணும் இந்த கர்மானுபவ தொந்தரவிலிருந்து விடுபட்டு விஸ்ராந்தி பெறுவதற்கு பராசக்தி மகா கருணையுடன் சம்ஹாரத்தை அமைத்திருக்கிறாள். விஷ்ணுவின் பரம பக்தரான நம்மாழ்வார் முனியே, நான் முகனே, முக்கண்ணப்பா என்று மும்மூர்த்திகளையும் அழைக்கும்போது சம்ஹார மூர்த்தியான ருத்ரனைத்தான் அப்பா போட்டு அருமையுடன் கூப்பிடுகிறார். பரம தயாளுவோட ஒரு தகப்பனார் தப்பு செய்கிற குழந்தையையும், அடக்குழந்தை ரொம்ப அலைந்து திரிந்து கிடைத்து விட்டாயப்பா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள் என்று சொல்கிற மாதிரி பரமேஸ்வரன் சம்ஹார காலத்தில் நமக்கெல்லாம் ஓய்வு தந்து ஆறுதல் அருளுகிறான். இதையே முக்கண்ணப்பா என்று வாய்விட்டு கூப்பிட்டு காட்டுகிறார் ஆழ்வார். இப்படி சம்ஹரிக்கிற ருத்ரனின் சக்தியான பார்வதியின் நிறம்தான் கருப்பு. ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.